ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஃப்ளீடெக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஸோ ஜென்ரலாக மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது ஸ்டாக் மார்க்கெட் வரும், அதுக்கடுத்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வரும், ஸோ நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வரும். ஸோ வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸும் ஈவன் யங்ஸ்டர்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மார்க்கெட் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இப்போ எல்லாரும் எங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா அவங்க ஒரு சில மெத்தட் ஸ்பாட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ இதுதான் ஃபியூச்சர், இதுதான் மெத்தடா? இதை விட வேற ஏதாவது எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது. அப்ப நான் இந்த மார்க்கெட்ல இருந்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு, இன்னொரு இடத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா மாறணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா இதை விட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் அட்வான்டேஜஸ் இருக்கணும் இல்லையா ஒரு ட்ரேடருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் கிளியரா தெளிவா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட், இப்போ நான் சொன்னது போல அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க ட்ரேட் பண்ணணும்னா ட்ரேட் பண்றதுக்கான அக்கௌண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டு நான் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். இல்லை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருக்குன்னா எனக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஜென்ரலா எங்க நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சு ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா கூட ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஈக்விட்டி மார்க்கெட்ல என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிருவீங்க. நீங்க தேவைப்படும் போது வந்து பார்த்தா வித்துக்குவீங்க. அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பைரி டேட்டும் இல்லை. பேரலா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்டாக் ஷேர்ஸுக்கான ஃபுல் கேபிட்டல் கொடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? சேம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி ஸ்பாட்ல ட்ரேட் பண்றது அதுதான். ஸோ ஸ்பாட்ல நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இது எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க ஹோல்டு பண்ணுவீங்க, பட் ஃபுல் கேபிட்டல் கொடுத்து நீங்க வாங்குவீங்க இல்லைங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற பேர்லயே இதை தான் நம்ம பண்றோம். ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறோம், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துருச்சு, ஒரு நாளைக்கோ நாளைக்கோ அடுத்த நாளா வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு இந்த ப்ராஃபிட்டை கவர் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு போறோம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? ஃபியூச்சர்ஸ்ல நீங்க போகும் பொழுது அடிஷனலா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்கும். ஸோ லிவரேஜ் அப் டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து ஒரு 125 வரைக்கும் ஒரு மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் ஆகும், கரன்சி ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்போசர் வந்து உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா கிடைக்குது. ஓகே, நீங்க அடிஷனல் பெனிஃபிட்டா எக்ஸ்போசர் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம்? ஒரு 8 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் சார்ஜஸ் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம பே பண்றோம். ஸோ அவங்க கேபிட்டலை நம்ம மார்ஜினா யூட்டிலைஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸோ 8 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து பே பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க வந்து இது ஃபியூச்சர்ஸ் அப்படின்னாவே டெஃபினட்டா எல்லாருக்கும் தெரியும். சம் கான்ட்ராக்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவோம். அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். எக்ஸ்பைரி டேட்டோட தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஃபியூச்சரா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்போசர் கிடைக்கும், லிவரேஜ் கிடைக்கும். ஸோ லிவரேஜ் கிடைக்கிறதுனால நீங்க அந்த அவங்களோட கேபிட்டல் யூஸ் பண்றதுக்கு சம் இன்ட்ரெஸ்டால் ஸ்வாப் சார்ஜஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 hours ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பே பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஜென்ரலா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இதுதான் பண்றோம். ஒன்னு ஸ்பாட்ல பண்ணும். மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பண்றது ஸ்பாட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம தேவைப்படும் போது வித்துக்கிறோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற மாதிரி நான் என்ன கேபிட்டல் வச்சிருக்கணும் அதுக்கு நான் ஃபுல்லா நான் வாங்குவேன். வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு போவேன் நான். இன்னொன்று வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லிவரேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிடைச்சதுனாலும் நீங்க அதுக்கான சார்ஜஸ் பே பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சர் அப்படின்னாவே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள நீங்க எக்ஸிட் ஆகிட்டு வெளியில வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்சஸ்ல மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அந்த ஆப்ஷன்னா என்ன? அதுல என்ன டிஃபரன்ஷியேஷன் இருக்கு? நான் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்றதுக்கும் இங்க நீங்க சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அதை சொல்றேன் பாருங்க. நீங்க இப்ப நான் சொல்றது வந்து என்ன அப்படின்னா, ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மெத்தடில் நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது
இதுல இருந்து உங்களுக்கு எப்படி இது டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும் அப்படின்னாக்க, ஸோ அப்போ நீங்க வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ஸ்பாட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா ஃபுல் கேபிட்டல் கொடுத்து ட்ரேட் பண்ணணும், பட் நோ எக்ஸ்பைரி, கரெக்ட்டுங்களா? பட் இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது, நீங்க ஃபோரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித் எக்ஸ்போசர் லிவரேஜோட தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகும், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இங்க கிரிப்டோ கரன்சியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவரேஜோட தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஆனா நோ கான்ட்ராக்ட், ஓகேங்களா? ஸ்பாட் தான் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாம், ஓகேங்களா? அப்ப நீங்க கிரிப்டோ கரன்சியை வித் லிவரேஜோட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க லாங் டைம் நீங்க வந்து ஹோல்டு பண்ண முடியும். ஸோ இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லிவரேஜ்னா நீக்கோமரா இருக்கிறீங்க, லிவரேஜ்னா என்னன்னு தெரியலன்னா லிவரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ மார்க்கெட்டை பத்தி புரிதல் இல்ல, மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூகோமரா இருக்கிறீங்க அப்படின்னா லிவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் உங்களுக்கு, ஓகேங்களா? இல்ல எனக்கு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மார்க்கெட்டை நல்லா வந்து பாத்தீங்கன்னா சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சரியா டைரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா லிவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதனால லிவரேஜ்னா என்னன்னு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் லிவரேஜ்னா என்னன்னு போய் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கன்டினியூ பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, அப்ப லிவரேஜோட தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகும். லிவரேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 1:500 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் இருக்கு. ஸோ எல்லா ஸ்கிரிப்டுக்குமே, சரி, கிரிப்டோ கரன்சியில் எல்லா ஸ்கிரிப்டுக்கும் 1:500 வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க இது 1:500 வரைக்கும் யூஸ் பண்றீங்களா, 1:1 யூஸ் பண்றீங்களா, 1:10 யூஸ் பண்றீங்களாங்கிறது உங்களுடைய திறமை, நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்கை பொறுத்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1:500னா 1:500 எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் சொன்னேன், லிவரேஜ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா அதை பயன்படுத்துங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் லிவரேஜை பத்தி தெரிஞ்ச பர்சனுக்காக பேசிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்ப 1:500 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவரேஜ் இருக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ கான்ட்ராக்ட். உங்களுக்கு இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா பையும் பண்ண முடியும், செல்லும் பண்ண முடியும். ஸோ பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? அப்ப நாம என்ன பண்ணுவோம், இப்போ நீங்க கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது மார்க்கெட் எப்பெல்லாம் அப் ட்ரெண்ட் போகுதோ அப்பெல்லாம் நீங்க பை பண்ணி மேல போயிட்டு செல் பண்ணுவீங்க, அதுதான் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? பட் இந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும்போது உங்களால ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம், மேல செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நீங்க வந்து கவர் பண்ணும்போது பை பண்ணும் பொழுது ஸோ அது என்ன கீழே எவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே வந்திருக்கோ அது உங்களுடைய ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அப்ப நீங்க உங்களுக்கு வந்து இந்த இந்த மார்க்கெட்ல நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய லிங்க் மூலமா போய் உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் பொழுது நீங்க ட்ரேடிங்ல என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பை பண்ணி செல் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா பை பண்ணி மேல போனதுக்கு அப்புறம் செல் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். இல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா மேல செல் பண்ணிட்டு கீழே வந்து நீங்க ப்ராஃபிட் கவர் பண்ணும் பொழுது ஸோ நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் மேல போக போகுதா கீழே வர போகுதாங்கிறத மட்டும் நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ நீங்க டிசைட் பண்ணிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் நான் பை பண்ணணும், டவுன் ட்ரெண்ட் நான் செல் பண்ணணும். ஓகே, பை செல் நீங்க பண்ணும் பொழுது நீங்க வச்சிருக்கக்கூடிய கேபிட்டல் மாதிரி அப் டு 500 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அப் டு 500 டைம்ஸ், 1:500 அப்படின்னா அப் டு 500 டைம்ஸ் உங்களால் ட்ரேட் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து திறமை இருக்கிறவங்க சரியா பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ட்ரேடை ஏதாவது கான்ட்ராக்ட் பீரியடோட எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வரணுமானா எந்த விதமான கான்ட்ராக்ட் பீரியடும் உங்களுக்கு இல்லை. ஸோ அடுத்ததா கேட்கலாம், 8 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லிவரேஜ் யூஸ் பண்றதுனால ஏதாவது நான் பே பண்ணணுமானா எந்த விதமான சார்ஜஸும் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? அப்ப இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா எல்லாரும் நம்ம என்னன்னா ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை விட பெட்டரான ஒரு ட்ரேடருக்கு, நீங்க ட்ரேடரா இருக்கலாம், ஈவன் இன்வெஸ்டரா இருக்கலாம். ஸோ நோ ஸ்வாப் சார்ஜஸ் அப்படிங்கிறனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எவ்வளவு நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ லிவரேஜ் நீங்க கம்மியா சூஸ் பண்ணிட்டு வந்து லாங் டைம் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறீங்கனாலும் பண்ணலாம். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருக்கேன், இன்ட்ராடேவோ வீக்லி பேசிஸ்லயும் நான் ட்ரேட் பண்றேன், நான் லிவரேஜ் யூஸ் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னாலும் நீங்க இங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்க நீங்க எக்ஸ்ட்ரா எந்த விதமான சார்ஜஸும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப நிறைய புரோக்கர்ஸ் வந்து இதே கிரிப்டோ கரன்சிக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலரா நான் ஏன் இந்த புரோக்கர் உங்களை ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த புரோக்கர்ல உங்களுக்கு ஸ்ப்ரெட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உங்களுக்கு மார்க்கெட்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த இதை பார்க்கும் பொழுது நீங்க இந்த இதை பாருங்களேன், பிடிசி இது யூஎஸ்டி இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $39 இப்போ கரண்ட்ல உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் இருந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அதே பிடிசி யூரோ இருக்கு, பிடிசி பவுண்ட் இருக்கு, எத்தீரியம் யூஎஸ்டி இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்குங்க. ஸோ இது எல்லாமே சரிங்களா? ஸோ இதில் நிறைய கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் தெரியாம கூட இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு. இதுல நீங்க வந்து எதை வேணாலும் ட்ரேட் பண்ணலாம்.
சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் டாப்ல இருந்து வந்துடுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல பாப்புலரா இருக்கக்கூடிய மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்ல இருக்கு. ஸோ அது எல்லாமே வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யூஎஸ்டியோட மட்டும் தான் உங்களுக்கு அகைன்ஸ்ட் யூஎஸ்டியோட மட்டும் தான் இருக்கானா அப்படி இல்லை ஆக்சுவலா. ஸோ அதர் கிரிப்டோ கரன்சியோடையும் உங்களுக்கு கிராஸ் பேர்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதுல எதுல வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல இப்ப இந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க, இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்றதுக்கும் ஒரு ஃபோரெக்ஸ் புரோக்கர்ல கிரிப்டோ கரன்சி நீங்க ட்ரேட் பண்றதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்லனா ஸோ நீங்க ஈக்விட்டி மாதிரி ஒரு ஃபுல் கேபிட்டல் கொடுக்கணும். ஸோ ஃபுல் மார்ஜினை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணணும். பே பண்ணிட்டு ஸோ நீங்க என்னைக்கு நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்களோ ஹோல்டு பண்ணி நீங்க என்னைக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்களோ விற்கலாம். அதே ப்ரொவிஷனை நீங்க ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா லிவரேஜ் நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சாலும் பயன்படுத்தலாம். இல்ல எனக்கு லிவரேஜ் வேண்டாம் அப்படின்னாலும் 1:1 நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நீங்க செல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு ஃபியூச்சர் சூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க ஸோ உங்களுடைய லிவரேஜ் அப் டு 100 125 வரைக்கும் வந்து ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அப்போ லிவரேஜ் உங்களுக்கு கம்மியா இருக்க போகுது. ஸோ அது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இல்லை. நீங்க எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்களுடைய லிவரேஜ் நீங்க அவங்களுடைய மார்ஜினை பயன்படுத்துறதுனால நீங்க அவங்களுக்கு சம் சார்ஜஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க என்ன நடக்குது, நீங்க ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டா போயிருக்கு அப்படின்னாலும் வித்தின் அந்த டைமுக்குள்ளார எக்ஸிட் ஆயிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்க சார்ஜஸ் பே பண்ணணும். லாங் டைம் ஹோல்டு பண்றீங்கன்னா இந்த சார்ஜஸே உங்களுக்கு ஒரு பெரிய சார்ஜஸா இருக்கும். ஓகேங்களா? பட் இதே நீங்க நான் சொன்ன இந்த ட்ரேடிங் மார்க்கெட்ல போயிட்டு நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களோட லிவரேஜும் ரொம்ப அப்நார்மலா கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சார்ஜஸ்ல எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு இது ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்ல, ஃபியூச்சர் இல்ல. சரிங்களா? அதுவும் ஸ்பாட் தான். நீங்க லிவரேஜ் பயன்படுத்தினாலும் ஸ்பாட் தான், பயன்படுத்தலனாலும் உங்களுக்கு ஸ்பாட் தான். சரிங்களா? ஸோ நீங்க பயன்படுத்தினாலும் லாங் டேர்ம் ஹோல்டு பண்றீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸ் வராது உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் கிரிப்டோவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வராது. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம், எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். பட் இங்க நீங்க செல் பண்ணி பை பண்ண முடியாது. பட் இங்க நீங்க வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா டைரக்டா செல் பண்ண முடியும். ஸோ கீழே வரும்போது ப்ராஃபிட் பண்ண முடியும். பை ட்ரெண்ட்ல போகுதா பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ ஹையர் லிவரேஜ் கிடைக்குது, நோ எக்ஸ்பைரி, ஓகேங்களா, நோ சார்ஜஸ் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும், ரொம்ப காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்துங்க. நான் திரும்பவும் சொல்றேன், லிவரேஜை பத்தி தெரியாதவங்க லிவரேஜ்னா என்னன்னு படிச்சுட்டு நீங்க வந்து பார்த்தா அதுக்கப்புறமா நீங்க அதை பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான கிரிப்டோ கரன்சியில ஸோ ஆப்ஷனலா நான் வேற எங்கேயோ நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆப்ஷனல் மார்க்கெட் இருக்கா, மார்க்கெட் இருக்குன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும். இல்ல உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் இருக்கு, எனக்கு தெளிவா புரியல அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.